ஜீவநீரோடை ஊழியங்கள் வழங்கும் இதயத்திற்கு இன்று ஒரு சிந்தனை. ஜெபமும் செயலும். நம்முடைய ஜெபங்களை கேட்கும் தேவன் அந்த ஜெபங்களுக்கு உரிய நன்மைகளாகிய பதிலை நம் மூலமாகவும் பிறருக்கு செய்ய முடியும். ஏனென்றால் பிறருக்காக ஜெபிக்க மட்டுமல்ல, பிறருக்காக நன்மை செய்யவும் தேவன் நம்மை கருவிகளாக உபயோகிக்கின்றார். சில நேரங்களில் சிலர் கஷ்டப்படும் போது அவர்களை ஜெபிக்க தூண்டுகிறோம் அல்லது ஜெபிக்கிறோம் என உறுதிமொழி தருகிறோம். ஆனால் உதவி செய்ய வாய்ப்பிருந்தும் நைஸாக நழுவி விடுகிறோம். சிலர் மற்றவர்களின் கஷ்டங்களுக்காக பிரச்சனைகளுக்காக தொடர்ந்து ஜெபம் செய்வார்கள். ஆனால் வாய்ப்பிருந்தும் கூட அவ்விதம் கஷ்டப்படுகிறவர்களுக்கு ஒரு ஆக்கப்பூர்வ உதவியை செய்வது கிடையாது. சிலர் மற்றவர்களுக்காக ஜெபிப்பது என்பது தங்களுடைய ஜெபங்களுக்கு ஜெப குறிப்புகள் வேண்டும் என்பதற்காக தானே அன்றி உண்மையான மனபாரத்தினால் அல்ல. ஏனென்றால் உண்மையான மனபாரம் உடையவர்கள் வெறுமனே ஜெபிக்கிறவர்களாக மட்டுமன்றி இயன்ற உதவிகளை செய்கிறவர்களுமாகவே இருப்பார்கள். அநேகர் உங்களுக்காக ஜெபிக்கிறேன் என்பது சில உதவிகளை செய்கின்ற தார்மீக கடமையினை கைகழி விடுவதற்கான ஒரு சாக்காகவே இருக்கின்றன. எருசலேம் சபையினர் பொருளாதார குறைவினால் பெரிதும் வருந்திய போது மக்கதோனியா நாட்டு சபையினர் உங்களுக்காக ஜெபிக்கிறோம் என்று மட்டும் கூறாமல் அவர்களுக்காக பல சிரமங்களுக்கு நடுவிலும் மிகுதியாக பண உதவி செய்கிறவர்களாய் இருந்தார்கள். ஜெபமும் செயலும் என்பது ஒரு நாணயத்தின் இரு பக்கங்களைப் போல இணைந்து செயல்பட வேண்டும். எல்லோருக்கும் எல்லா நேரங்களிலும் நாம் உதவி செய்ய இயலாது என்பது உண்மைதான். ஆனால் நம்மால் இயன்ற உதவிகளை எத்தனை பேருக்கு நாம் செய்கின்றோம் என்பதை சிந்தித்து பார்க்க வேண்டும். நாம் உண்மையாகவே பிறருக்காக மனபாரம் உடையவர்களாயின் பிறருக்காக தேவனிடம் மன்றாடுவதோடு தேவனுடைய அன்பில் நமக்கு தேவன் தந்துள்ள வாய்ப்புகளின் அடிப்படையில் இயன்ற உதவிகளால் தாங்கவும் வேண்டும். வசனத்தினாலும் நாவினாலும் அல்ல, கிரியையினாலும் உண்மையினாலும் அன்பு கூற வேண்டும் என்று வேதம் சொல்லுகின்றது. தேவன் நாம் பிறருக்கு செய்ய விரும்பும் உதவிகளை நம்முடைய கரங்களினாலும் செய்வார் என்பது உண்மை. உங்களால் ஜெபங்களில் நினைவு கூறப்படும் யாருக்காவது உங்களால் இயன்ற ஒரு உதவியை செய்யும்படி இன்று தேவ சமூகத்தில் நினைத்து பார்ப்பீர்களா? சிந்தனைக்கு 4 பேருக்கு கை நீட்டாத லட்சாதிபதியை விட 4 பேரிடம் கையேந்தும் பிச்சைக்காரன் சிறந்தவன். 4 பேருக்கு கை நீட்டாத லட்சாதிபதியை விட 4 பேரிடம் கையேந்தும் பிச்சைக்காரன் சிறந்தவன்.